வியட்நாம் படகு விபத்து சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்தில் இருந்து உயிர் பிழைத்தவர் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். நிர்மல்குமார், இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த மொத்தம் எவ்வளவு படகுல எல்லாரும் பயணிச்சீங்க? இந்தியர்கள் எவ்வளவு? அதுல உங்க கூட நீங்க மட்டும்தான் உங்க குடும்பத்துல இருந்து போனீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போனீங்களா? மொத்தம் 105 பேர் வந்திருந்தோம். அதுல 39 பேர் ஒரு போட்ல போகும்போது அந்த போட் மட்டும் அங்க பயணிச்ச போட்டு கவுந்துருச்சு. என் ஃப்ரெண்டு முருகப்பூர் ஒருத்தர் இல்ல, அந்த படகுல எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படணுமோ அந்த நம்பர்ஸ் தான் அந்த படகுல ஏத்துனாங்களா? இது முறைப்படி பிளான் பண்ணி ஒரு சுற்றுலா மாதிரி பிளான் பண்ணி போன ஒரு படகு பயணமா? இது என்னது இது சார்? ஆமா மேடம், பிளான் பண்ணி போன படகுதான். சரி, அது நாங்க ஒரு தீவுல இருந்து மறுபடியும் வேற இதுக்கு போகும்போது அந்த போட்டு அலையில அடிச்சு அப்படி கவுந்துருச்சு. இல்ல இப்ப அப்ஸ் அண்ட் டவுன் ஆனங்காட்டிக்கு இப்ப 20 பேர் வெளியே வந்துட்டு அந்த போட்டுக்குள்ள மொத்தம் ஒரு 15 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நீங்க இந்த படகுல எவ்வளவு நேரம் சார் பயணிச்சிருப்பீங்க? எங்க போறதுக்காக இந்த படகு பயணத்துல நீங்க ஈடுபட்டீங்க? அது பூல இருந்து ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்கு லஞ்சுக்கு போறதுக்காக பயணிச்சோம். ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மினிட்ஸ்ல படகு வந்துருச்சு. அப்ப நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க ஏறினதுல இருந்து ரொம்ப முறை தேவைப்படல. ஏன்னா 3 நிமிடங்கள் தான் சொல்லிருக்கீங்க. அப்ப இறங்கி உடனே வர முடியலையா? காப்பாற்ற முடியலையா? இல்ல, அதான் போர்டு க்ளோஸ்டு போட்டு. ஓகே. சோ ஜன்னல திறந்து வெளியே வரவங்க மட்டும் வெளியே வந்தோம். கொஞ்சம் உடம்பு அதிகமா இருக்கவங்க வெளியே வர முடியல. அதுக்குள்ள போட்டு தலையில வந்துருச்சு. அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும்போது அங்க ரொம்ப அந்த நீர் வாபிள் ஆறதெல்லாம் நிறைய பாக்குறோம். அங்க காத்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சா? என்ன காரணத்தினால படகு விபத்து நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அலை அதிகமா வந்தங்காட்டிதான். இல்ல, பொதுவா இப்ப அங்க இதுக்கு பிளான் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த நேரத்துல இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அலை எப்ப காற்று அதிகமா இருக்கும், இது எல்லாமே அங்க இருக்கிறவங்களுக்கு பிளான் பண்றவங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமா எந்த அறிவுறுத்தலும் கொடுக்கப்படலையா? இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த டிரைவர் வெளியே அளவு இருந்தவனா டிரைவர் போட்ல டிரைவ் பண்றவர் அவுட் வெளியே குதிச்சிட்டாரு. அப்போ போட் கவர்ந்துட்டாரு. மிச்சம் எல்லாருமே தனியா வெளியே குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் ஜன்னல் வெளியே வர முடியல. அதுக்குள்ள தண்ணி ஒரு செகண்ட்ல தண்ணி உள்ள வந்துருச்சு. போட் அப்ஸ் அண்ட் டவுன் ஆயிடுச்சு. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம். அதுக்குள்ள அவங்களும் ரிஸ்கி பக்கத்துல இருந்த போட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ உங்க குடும்பத்துல இருந்து நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா சார்? நானும் என் ஃப்ரெண்டு முருகப்பு. அதான் என் ஃப்ரெண்டு அவர் தேவைட்டாரு. இப்போ 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 மீட்பு பணியெல்லாம் அங்கே எப்படி போயிட்டு இருக்குது? இப்போ மற்றவங்களை அங்கேருந்து மீட்டுட்டாங்களா? இதில் காயமடைஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கொண்டு போயிட்டாங்களா சிகிச்சை கொடுக்கறதுக்கு? என்ன நிலைமை அங்கே இருக்குது? இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இப்போ நீங்கள் திரும்பவும் ஊர் திரும்புறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முருகப்பிரபுவுடைய நிலைமை எப்படி இருக்குது? அவங்க எப்படி நீங்கள் திரும்ப பழனி கொண்டு வர போறீங்க? முருகப்பிரபு இறந்துட்டாங்க மேடம். அவங்க என்ன பார்த்து எம்பசில இருந்து வரேன் இருக்காங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு என்ன ஸ்டெப். இப்போ நீங்கள் முருகப்பிரபுவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா அங்கே இருக்கிற அதிகாரிகளோ இல்லை இந்த மீட்பில் ஈடுபடுறவங்களோ? என்ன சொல்கிறாங்க? உங்களால் பார்க்க முடியுமா இல்லை என்ன? அதுக்கு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டு எங்களை வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எங்களை செக்அப் பண்ணுறதுக்கு. அவர் இறந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இன்னும் அவரை பார்க்கல இல்லைங்களா? இப்போ நீங்கள் அவரை பார்க்கணுன்னா மருத்துவமனைக்கு போகணும். ஆமாம். இல்லை, இப்போ அது என்ன ப்ராசஸ், எம்பசி ப்ராசஸ் இருக்காமா, அதெல்லாம் என்ன எங்களுக்கு அப்டேட் பண்ணல. அதுக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்களுக்கு அப்டேட் பண்ணல. இப்போ உங்க கூட இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் எத்தனை பேர் தமிழர்கள் இருக்கிறாங்க? இப்போ யாரெல்லாம் மீட்டு கூட்டிட்டு வந்தாங்களோ? மீட்டு கூட்டிட்டு வந்து 20 பேருமே தமிழர்கள். இப்போ அவங்க எல்லாரும் அவங்களுடைய உறவினர்களோ இல்லை யாருமே எதுவும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லையா? இல்லை, அவங்களாம் அவங்க ஃபேமிலி கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து இப்போ முருகப்பிரபு நீங்கள் எப்போ பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க சார்? சரியான எக்ஸாக்ட் டீட்டெயில் கொடுக்கல. நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம் பார்க்கணும்னு. இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது சிகிச்சை அளிக்கப்படுதா? இப்போ உங்களுக்கு ஏதாவது உடல்ல காயமோ இல்லை ஏதாவது இருக்குதா? ஆமாம், அதுக்கு இப்போ கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. 20 பேர்த்து கூட்டிகிட்டு வந்துருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வியட்நாம் போகிறீங்களா சார், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி போயிருக்கிறீங்களா?
இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். இது வந்து ஒரு ட்ரிப்ல வந்தோம். இதுக்கு முன்னாடி தனித்தனியாக பயணிச்சிருக்கிறீங்களா நீங்களும் முருகப்பிரபு, இல்லை ஒன்றா தான் பயணிச்சிருக்கிறீங்களா இப்போ வியட்நாமுக்கு? தனித்தனியாக தான் பயணிச்சிருக்கோம். இதுதான் முதல் வாட்டி 2 பேரும் பயணிச்சிருக்கிறீங்க இல்லையா? வியட்நாமுக்கு மொத்தம் எப்போ நீங்கள் வந்து வியட்நாம் வந்தீங்க, வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது எத்தனாவது நாள் பயணம் சார்? வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேட்டு. நாளைக்கு மார்னிங் செக் அவுட் பண்ணாங்க. வந்து 4 days ஆச்சு. இது யார் சார் ஏற்பாடு செஞ்சாங்க? இந்த நீங்கள் இந்த ட்ரிப்புக்கு எப்படி பிளான் பண்ணீங்க? யார் ஏற்பாடு செஞ்சதுன்னு? ஒரு மொபைல் கம்பெனி பிளான் பண்ணாங்க. அதில் வந்தோம். வந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க இது போன்ற ட்ரிப் போகும்போது இதே கம்பெனியோட பிளானிங்ல தான் வந்திருக்கீங்களோ? இதே நிறைய பேர் இருக்கும் மேடம். அதில் வந்துட்டு ஆகல. இது வந்து இந்த போட்டுனால வந்ததுதான். இதில் ஸ்பானிஷ் 38 பேர் தான் இது பண்ணோம். பட் 20 பேர் வெளியே வந்துட்டோம். நன்றி சார். இந்த நிலைமையிலையும் எங்களோட அங்கே எப்படி இருக்குது சூழல் அப்படின்னு நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. உங்களுடைய இழப்புக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல். நீங்களும் சீக்கிரமாக இந்த இழப்பிலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம். நன்றி. பிளான் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நிச்சயமா சார், நிச்சயமா. நன்றி சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.